படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கொஞ்சம் தான் வராரு சீனை. இந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு ரொம்ப இது ஏற்ற படம். இந்த படம் இன்னும் நிறைய வருஷம் பேசப்படும். ஐஸ்வர்யா டன் எக்ஸலன்ட் ஜாப். ஐஸ்வர்யா அவங்க முதல் படம் மாதிரியே இல்லை, ஷி ஹஸ் டன் எக்ஸலன்ட் ஜாப். விஷ்ணு விஷால் உண்மையாகவே நல்ல ஆக்டிங்மா. விஷ்ணு விஷாலும் விக்ராந்த் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ரெண்டு ஹீரோஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மேலே சூப்பர் ஹீரோ நம்ம தலைவர் தான். சர்ச்சைங்கிறாங்களே, அதாச்சும் சர்ச்சை ஆகுமா? சர்ச்சை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சர்ச்சை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரிவினை பற்றி பேசுகிறாங்க, இந்து முஸ்லீம் யூனிட்டி பற்றி பேசுகிறாங்க. பேசாத சப்ஜெக்டே இல்லை இந்த படம். தான் சொல்லிட்டேன், இந்த படம் வந்து இன்னும் நிறைய வருஷங்களுக்கு பேசுவோம். ரெண்டாவது நல்ல ஒரு அவார்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு 3-4 அவார்டாவது ஸ்டேட் அவார்டு வாங்கும், நேஷனல் அவார்டு கூட ட்ரை பண்ணுவாங்க. இது ரஜினி சார் படமா இருக்கா இல்ல வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் படம் தான்? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐஸ்வர்யா படம், ஆனா செகண்ட் ஹாஃப் ரஜினிகாந்த் தான் படத்தை தூக்கினே போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரஜினிகாந்த் படம் தான். நம்ம பழைய ரஜினி ஸ்டைல், ஒரு கத்தி எடுத்து அப்படி சுத்தத்துலயும் ஸ்டைலு, குத்துறதுலயும் ஸ்டைலு, எல்லாத்துலயுமே தலைவர் மாசா பண்ணிருக்காரு. இதெல்லாம் பதிலே இல்லை. அதெல்லாம் அதுக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தமே தாங்க. பாத்தீங்கன்னா தலைவர் இந்து, முஸ்லீமா பாத்தீங்கன்னா தலைவர் முஸ்லீம், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாருக்குமே பதில் சொல்லியிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனில் பேசின மாதிரி, அந்த ஆடியோ லான்ச்சில் பேசின மாதிரி அவரே பதில் சொல்லியிருக்காரு எல்லா கேள்விகளுக்கும். எல்லாரும் யார் யார் என்னென்ன விமர்சனம், சங்கின்ற விமர்சனம் வருது எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா முஸ்லீமாக வாழ்ந்திருக்காரு, அதே மாதிரி இந்துவாகவும் இருந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு பதில் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும்.